பள்ளி மாணவியின் மர்ம மரணத்தில் பின்னணியில் அண்ணாமலை செய்த மாபெரும் சதி ஒன்று இன்றைக்கு அம்பலமாகி இருக்கிறது. அதுவும் எங்க உச்ச நீதிமன்றத்தில் அம்பலமாகி இன்றைக்கு அண்ணாமலை தோலுரிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கணும், ஆனா அது நடக்கல. பட் அதை தமிழ் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உங்கள் முன் நிற்கிறேன். மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட வேலையை அண்ணாமலை செஞ்சு இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறார் அண்ணாமலை என்ற அந்த மனிதர். அதாவது குறைஞ்சபட்ச நியாய தர்மம் இருக்கிறவன், சோறு திங்கிறவன், சோத்துல உப்பு போட்டு திங்கிறவன் இதை செய்ய மாட்டான். ஆனா தன்னுடைய பதவிக்காக கேவலமா அண்ணாமலை நடந்து கொண்டதனுடைய விளைவு இன்னைக்கு மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு நிற்கிறார் அவர். என்ன நடந்தது? மாணவியின் மரணத்தின் பின்னால் அண்ணாமலை போட்ட சதித்திட்டம் என்ன என்பதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேசுகின்றேன், விளக்குகின்றேன். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்குதா? நமக்கு மறதி தாங்க நம்முடைய பலவீனம். பாஜக காரங்களுக்கு மக்களுடைய மறதி தான் அவங்களுடைய பெரிய முதலீடாவே அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. தஞ்சை மாவட்டத்துல மைக்கேல்பட்டி அப்படிங்கிற ஊர்ல ஒரு மாணவி, பள்ளி மாணவி திடீரென்று இறந்து போகிறார். தட் மீன்ஸ் அவர் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார். மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறார். அப்போ ஒரு வீடியோ வெளியாச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணோட வீடியோ. அந்த பொண்ணு பேசுற மாதிரி ஒரு வீடியோவை ஒரு இந்த இந்துத்துவ அமைப்புகள் வெளியிட்டார்கள். அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த பொண்ணு மதமாற்றத்திற்கு, அதாவது அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூல் கிறிஸ்டியன் ஸ்கூல். கிறிஸ்டியன் ஸ்கூல்ல அந்த பொண்ணை மதமாற சொல்லி நெருக்கடி கொடுத்ததாகும். மதமாற்றத்திற்கு நெருக்கடி கொடுத்த அது கட்டும் நெருக்கடி கொடுத்ததுனால அந்த பொண்ணு தன்னைத்தானே மாய்த்து கொள்ள முயற்சித்தாள் என்றும் அவளுடைய மரண வாக்குமூலம் என்பது போல ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. உடனே அண்ணாமலை சென்னையில பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம் தான் நடத்திய பாஜகவிலிருந்து உடனே இதை ஆய்வு செய்வதற்கு குழுவெல்லாம் அனுப்பினார்கள் தமிழ்நாட்டுக்கு. குழுவை போட்டு அனுப்பி, தமிழ்நாடு அரசே, முதலமைச்சரே, ஸ்டாலின் அரசே அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. அப்பவே நான் சொன்னேன், இதன் பின்னால் பெரிய ஏதேனும் சதி இருக்கக்கூடும். இன்னைக்கு இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு போச்சு. சிபிஐ இதை விசாரித்து இன்றைக்கு நீதிமன்றத்தில் இந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. விசாரணையுடைய விவரங்களை இன்றைக்கு நீதிமன்றத்தில் சிபிஐ, தமிழ்நாடு காவல்துறை இல்ல, சிபிஐ தாக்கல் செய்த அந்த விசாரணை அறிக்கை இருக்குல்ல, அது என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அந்த பெண்ணின் மரணத்திற்கு மதமாற்றம் என்பது காரணம் அல்ல. மதமாற்றம் செய்ததாக, அதனால்தான் அந்த பெண் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்கு, தற்கொலை செய்து கொள்வதற்கு முயற்சித்தாள் என்ற குற்றச்சாட்டிற்கு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை என்பதை சொன்னதோடு யார் இதன் பின்னணியில் இருந்தார்கள் சொல்லியிருக்கு அந்த அறிக்கை. அதான் ரொம்ப முக்கியம். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப அடுத்து சொல்ல போறதுதான் இஷ்யூவே. என்ன சொல்றாங்க? சிபிஐ அறிக்கை தெளிவா சொல்லுது, 2022 கட்டாய மதமாற்றத்தால் 12ஆம் வகுப்பு மாணவி லாவண்யா தற்கொலை செய்ததாக சொல்லப்பட்டதில் மதமாற்றம் காரணம் இல்லை என்பதை சிபிஐ திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது. மாணவி பேசிய எந்த ஒரு காணொளியிலும் மதமாற்றம் பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சிபிஐ விசாரணை. சார், அப்போ ஒரு வீடியோ பரப்புனாங்களா சார்? ஒட்டி வெட்டி கேடுகட்ட இந்த பாஜக அந்த வேலையை செஞ்சது. ஒட்டி வெட்டி அந்த பொண்ணுடைய ஒரு போர்ஷன் மட்டும் வெட்டி பரப்புனாங்க. பள்ளியில் படித்து வெளியேறிய முன்னாள் மாணவர்களின் சான்றிதழ்களை ஆய்வு செய்ததில் யாரும் மதம் மாற்றம் செய்யப்படவில்லை என்பது உறுதியாகி இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில், கிறிஸ்டின் பள்ளிக்கூடத்தில் நிறைய பேர் படிச்சிருப்பாங்கல்ல, மதம் மாற்றம் பண்ணியிருந்தா அவங்களெல்லாம் மதம் மாற்றம் பண்ணிருக்கணும்ல. சிபிஐ சொல்லுது, சிபிஐ போய் ஆய்வு செஞ்சுதான். அப்படி யாரும் மதம் மாற்றப்படவில்லை என்பதை தன்னுடைய ஆய்வறிக்கையில் சிபிஐ சொல்லுகிறது. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? அதை விட ரொம்ப 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 கொடுமை, அந்த பொண்ணோட அப்பா, அந்த பொண்ணோட சித்தினா 2ஆம் தாரம், அவங்க அப்பாவுடைய 2ஆம் தாரம், இவங்க 2 பேரும் தான் அந்த என்னெல்லாம், அது குடும்ப பிரச்சனை காரணமாக அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி படிக்குது. விடுதி காப்பாளர் நிறைய வேலை மேல வேலை கொடுக்குறாங்க. அந்த வேலைப்பழிவின் காரணமாக அந்த பொண்ணு அப்படி செஞ்சிடுச்சுங்கிறதா அந்த பொண்ணு பேசின வீடியோல. அப்பொழுதே அந்த முழு வீடியோ வெளியாகி அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வெளியில வந்துச்சு. இப்ப சிபிஐ விசாரணையில சொல்றாங்க, என்ன சொல்றாங்க?
ஸ்ரீ முத்துவேல் அண்ட் யாரு, இந்த பொண்ணோட அப்பாவும் சித்தியும், இவங்க வேர் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் விஹெச்பி லீடர், வேர் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் விஹெச்பி லீடர், விஸ்வ ஹிந்து பரிஷத்தினுடைய தலைவர் ஸ்ரீ முத்துவேல். அவர் பேர் முத்துவேல். அவன் தான், அந்த ஆள் தான் அந்த வீடியோவை வெளியிட்டதுன்னு நினைக்கிறேன். வீடியோ ஒண்ணு வெளியாச்சு பாருங்க, அந்த பொண்ணு பேசுனதா சொல்லி அதுல ஒரு பாதியை வெளியிட்டு மதமாற்ற சண்டை இழுத்து விட்டாங்களே, முத்துவேல். அண்ட் ஆல்சோ சம் பிஜேபி லீடர்ஸ், மேலும் சில பிஜேபி லீடர்ஸ் ஆஃப் தஞ்சாவூர், ஸ்ரீ முருகானந்தம் அண்ட் ஸ்ரீமாட்டி சரண்யா. முருகானந்தம் சரண்யாங்கிறது இந்த பொண்ணோட தந்தையும் சித்தியும். சரண்யா வேர் ஹைடிங் இன் வேரியஸ் பிளேசஸ், போய் மறைந்து கொண்டு, தங்களை மறைத்து கொண்டு, அவாய்ட் போஸ்ட்மார்ட்டம் அண்ட் ஆல்சோ நாட் டு ரிசீவ் தி டெட் பாடி. இவர்கள் அந்த பெண்ணின், லாவண்யாவின் தந்தை சித்தி ஆகியோர் பாஜக தலைவர்களின் நிர்பந்தத்தால் உடலை பெற மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுக்கு காரணம் யாரு? பாஜக தலைவர்களின் நிர்பந்தம். சொல்வது யார்? சிபிஐ. வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? பாஜக காரங்களை பார்த்து நான் கேட்கிறேன். ஒரு பொண்ணோட மரணத்தை வச்சு தமிழ்நாட்டுல மத கலவரம் தூண்டி அதை வச்சு சண்டை இழுக்கணும்னு நினைச்சு அதை வச்சு ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இது என்ன புத்தி, கேவலமான புத்தி. ஏண்டா 10 வருஷமா ஆட்சியில இருந்திருக்கீங்களா தருதலைகளா? இந்த 10 வருஷம் ஆட்சியில பாஜக தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது? நரேந்திர தாமோதர தாஸ் மோடி தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்? அதை சொல்லி ஓட்டு கேட்கற துப்பு இருக்கா உங்களுக்கு? ஒரு 10 திட்டங்களை சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்கு பாஜக இந்த திட்டங்களை கொண்டு வந்தது, அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க. வெக்கங்கெட்ட வாயில தான் வந்துடும். தமிழ்நாடு அரசு போடுற எல்லா திட்டத்தையும் அதுக்கு நிதியே நாங்க தான் கொடுத்தோம்னு வந்து வெக்கமே இல்லாம எதை கேளு எங்க நிதியை வச்சுதான் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு கதையை சொல்லி ஒரு 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 மதமாற்ற சர்ச்சை இதே வேலையதான் இப்ப எங்க செய்யறாங்க? இப்ப எங்க பண்றாங்க? திருப்பரங்குன்றத்துல, மதுரையில திருப்பரங்குன்றத்தை பயன்படுத்தி திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். முருகன் சிரிச்சா திருத்தணி மலையில எதிரொலிக்கும்னு பாடுறாங்க. ஆனா சிரிக்கலாம் வேண்டாம், எப்படியாவது முருகனை வச்சு கலவரம் பண்ணி மதுரை மக்களை அள வச்சு தமிழ்நாடு முழுக்க வந்து கலவர காடா மாத்திரணும்னு நினைக்குது பாஜக. என்ன சொல்றது? நீங்க ஸ்கீமா உருப்படியா ஒன்னையும் போடல, மாறாக என்ன பண்றாங்க, நமக்கு தர வேண்டிய நிதிகளை தர்றது இல்ல. நீங்க என்ன சொல்றான்? தமிழ்நாட்டின் கடன் இத்தனை லட்சம் கோடி, அத்தனை லட்சம் கோடி. ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டியதை ஒழுங்கா தந்து இருந்துச்சுன்னு வைங்களேன், தமிழ்நாட்டின் கடன் இவ்வளவு இருக்கவே செய்யாது. ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டியது மட்டும் எத்தனை லட்சம் கோடின்னு சொல்லட்டுமா? இந்த பாஜக தமிழ்நாட்டின் தமிழர்களையும் எவ்வளவு வஞ்சிக்குதுன்னு பாருங்க. நமக்கு தர வேண்டியது நிதிக்குழு பகிர்வு மூலம் நமக்கு இழப்பு 3,17,000 கோடி. நிதிக்குழு பகிர்வின் மூலம் நமக்கு இழப்பு 3,17,000 கோடி. பகிர்வு 7.93 விழுக்காட்டில் இருந்து 4.79 விழுக்காடாக குறைக்கப்பட்டதால் ஏற்பட்ட ஒட்டுமொத்த இழப்பு இது. அப்போ நிதிக்குழு பகிர்வின் மூலம் நமக்கு 3,17,000 கோடி இழப்பு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 9,522 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு தர வேண்டிய பங்கு. தற்போது இதையும் மாநில அரசே செலவிட்டிருக்கு. அப்ப இது நமக்கு எக்ஸ்ட்ரா செலவா? நீங்க இதையும் தரல. நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மானியங்கள் கிட்டத்தட்ட 6,106 கோடி. அதுல கல்வி கடன் நீங்க வந்து 3,000 கல்வி திட்டம் எஸ்எஸ்ஏ சொல்றாங்க பாருங்க, அனைவருக்கும் கல்வி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த எஸ்எஸ்ஏ திட்டத்துல 3,548 கோடி. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தர வேண்டிய நிதி 2,246 கோடி. ஜல் ஜீவன் குடிநீர், அனைவருக்கும் குடிநீர்னு ஒண்ணு சொன்னார் பாருங்க மோடி, அதுல 3,112 கோடி. இது இல்லாம நமக்கு வரி வருவாய் இழப்புகள் கிட்டத்தட்ட 9,700 கோடி, 9,722 கோடி. எக்ஸாக்டா சொல்லணும்னா 9,722 கோடி. இப்படி இதெல்லாம் ஒழுங்கா தந்திருந்தாலே நமக்கு கடன், ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய இந்த நிதிகள் முறையாக கிடைத்திருந்தாலே தமிழ்நாட்டின் கடன் பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கும். பெருமளவு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கும். அப்ப நீ தர வேண்டிய காசை தரமாட்டேன். நான் என்ன சொல்றேன், நீ ரொம்ப இது புரியாம இங்கேயே கொஞ்சம் பேரு கடன் வாங்கி ஏன் செலவு செய்ய வேண்டும்,
எனக்கு புரியல. அதாவது ஒரு 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 தகப்பன் இருக்கிறார், 2 பிள்ளைங்க இருக்கு. அவர் ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறாரு. கம்பெனி அவருக்கு நியாயமா அவர் வேலை செய்யற வேலைக்கு அவர் கம்பெனி வந்து அவர் 50 60,000 சம்பளம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 60,000 சம்பளம் கொடுக்கணும். ஆனா கம்பெனி ஒரு 40,000 தான் கொடுக்கு, 20,000 கொடுக்கல. 20,000 சம்பளம் எனக்கு தரலைங்கிறதுக்காக அந்த அந்த தகப்பன் தன் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம காலேஜுக்கு அனுப்பாம இருப்பாரா? இருப்பாரா? மாட்டாரு. மாறாக என்ன செய்வாரு? ஒரு எஜுகேஷன் லோன் போடுவாரு. போட்டு பரவாயில்லம்மா நீ படிமா, நீ படிச்சா போதும்மா, நான் எப்படியா கெட்டிக்கிறேன், கடனை உடனே வாங்கினாலும் என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கொண்டு போய் படிக்க வைப்பாரு. செய்வாரா? செய்வார். ஏன்? என் பிள்ளை படிக்கணும். அந்த பிள்ளை வந்து படிச்சு முடிச்சிருச்சு, ஒரு வேலைக்கு போகுது அல்லது காலேஜுக்கே போகுது. நீங்க அப்பா ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தா நான் போயிட்டு வரதுக்கு உதவியா இருக்கும். ஒரு 2 வீலர் லோன் போட்டு அந்த தந்தை ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்காரு. கடன்காரான்னு கேட்பீங்களா? அவர் 40,000 சம்பளம் வாங்குறாரு, அதுக்குள்ள போராடி அந்த குடும்பத்தை நடத்துவாரு. அவரு அந்த டியூவை மாசம் மாசம் கெட்ட போறாரு. இதுதான் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு என்ன செய்யுது? தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறீர்கள். ஒன்றிய அரசு தர வேண்டிய எதையும் தர மாட்டேங்குது. பரவாயில்ல, அதுக்காக என் மக்களை அப்படி விட்டுற முடியாது. எனக்கு பாலங்கள் போட வேண்டும், மருத்துவமனைகள் கட்ட வேண்டும், மாபெரும் நூலகங்கள் கட்ட வேண்டும், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை அதற்கு மேலே கொண்டு வர வேண்டும். மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன், பாலம் போடுறேன், ரோடு போடுறேன், அணைக்கட்டுகளை கட்டுறேன், டைட்டில் பார்க் கொண்டு வர்றேன், மினி பஸ் கொண்டு வர்றேன், புதிய அரசு பேருந்துகளை வாங்குறேன், மிகப்பெரிய மருத்துவமனைகளை கட்டுறேன், மிகப்பெரிய நூலகங்களை கட்டுகிறேன். இதற்காக என்னுடைய சக்தி என்னவோ அதுக்கு உட்பட்டு நான் கடன் வாங்கிக்கிறேன். சக்திக்கு மீறி தமிழ்நாடு அரசு கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. வீடு மாதிரிதான். ஒரு வீட்டுல நீங்க இப்ப நீங்க இருக்கிறீங்களா, பாக்குற நீங்க இருக்கீங்கல்ல, எங்கேயாவது ஒரு பேங்குக்கு போங்க, பேங்குக்கு போய் ஒரு 10 கோடி ரூபாய் கடன் கேளுங்க, தராங்களான்னு பார்ப்போம். பேங்க் போய் கடன் கேட்டா என்ன கேட்பாங்க? உங்க பேன் கார்டு கேட்பாங்க முதல்ல. எதுக்கு? அதை வச்சு உங்க சிபில் ஸ்கோர் என்னன்னு கண்டுபிடிச்சிடும். உங்க சிபில் ஸ்கோர் என்ன, உங்களுக்கு எவ்வளவு கடன் கொடுப்பதற்கு நீங்கள் தகுதியான நபர்னு கேட்பான். இதான் மாநிலத்துக்கும் பொருந்தும். ஒரு மாநிலத்துடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன, அதனுடைய வளர்ச்சி என்ன, அதை வச்சு எவ்வளவு கடன் கொடுக்க முடியும், இதெல்லாம் தெரிஞ்சுதான் கொடுக்கும். அதை தெரிஞ்சுதான் கவர்மெண்ட் வாங்குது. இது எதுவுமே புரிதல் இல்லாம இந்த நாட்டிற்கு முறையாக செலுத்த வேண்டிய வரி ஏய்ப்பு செய்கின்ற விஜய் போன்றவர்கள், பெரும் முதலாளிகளுக்கு, பணக்காரர்களுக்கு பல லட்சம் கோடியை வரியை தள்ளுபடி செய்கின்ற பாஜக, மோடி போன்றவர்கள் சாமானிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய திரள் நிதி வாங்கி ஈசிஆர்ல ஜாலியா பெரிய வீட்டுல சந்தோஷமா ஆடம்பர வாழ்க்கை வாழ்கின்ற சீமான் போன்றவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயையும், ஏழை எளிய மக்களுக்காக போடுகின்ற திட்டங்களையும் பார்த்தீர்களா இந்த அரசுன்னு பேசிட்டு இருந்தா எவ்வளவு? அப்ப மக்கள் வந்து அவ்வளவு ஏமாளிகளா? தமிழ்நாட்டு மக்கள் புரிதல் இல்லாம கொஞ்சம் பேரு மயங்கி போய் ஏமாறலாம், திரைப்பட மயக்கத்தில் மத வெறியில் ஏமாறலாம். எல்லாரும் ஏமாற மாட்டான், எல்லாரும் ஏமாற மாட்டான். அப்ப நீண்ட நாட்கள் நீங்க மக்களை இப்படி ஏமாற்ற முடியாது. அது இன்னைக்கு இந்த சிபிஐ விசாரணை எதுக்கு சொல்றேன்னா, நீ அன்னைக்கு மதவெறிய நீங்க யோசிச்சு பாருங்க. இதை உண்மைன்னு நம்பி இப்ப இதே வட மாநிலமா இருந்தா, தமிழ்நாடு தெளிந்த மாநிலம், பெரியார் மண். எப்பா ஒரு பிள்ளை ஏதோ சூசைட் பண்ணிருக்கு, இவன் ஏதோ சொல்றான், வரட்டும் என்னன்னு பாப்போம், பொறுமையா இருக்க போய் பாஜக காரன் தூண்டி விட்ட பேச்ச கட்டு அன்னைக்கு சண்டை போட்டு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்துருந்தானா என்ன இருக்கும்? இன்னைக்கு தமிழ்நாடு கலவரக்காடாக மாறி இருக்கும். அதான் சொல்றேன். இப்ப திருப்பரங்குன்றத்தை பயன்படுத்தி அப்படி செய்ய நினைக்கிறான். தமிழ்நாடு மக்கள் தயவு செய்து இவங்களுடைய கலவர புத்திக்கு இரையாகி விடக்கூடாது. நான் படிச்சது கிறிஸ்டின் ஸ்கூல்ல. தமிழ்நாட்டுல கிறிஸ்டின் ஸ்கூல் காலேஜஸ் தாண்டாத எவன் இருக்கிறான்? யார் இருக்கிறாங்க சொல்லுங்க? கிறிஸ்தவ மருத்துவமனைகளில் போய் சிகிச்சை பெறாத யாரா ஒருத்தர் இருப்பாங்களா? எல்லாரும் அத்தனை பேர் கிறிஸ்டினா மாறிட்டாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கிறிஸ்டினா தான் இருக்கணும். அப்படியா மாறிட்டாங்க? அப்போ வெறி, மத வெறி. நீ பள்ளிக்கூடம் கட்டி படிப்பு சொல்லி கொடுத்தியா? இல்ல இல்ல, அவன் பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து அவன் பள்ளிக்கூடத்தை கட்டி படிப்பா சொல்லி கொடுத்திருக்கான், மருத்துவமனையை வச்சு சிகிச்சை கொடுத்திருக்கான். நானும் படிக்க விட மாட்டேன், படிக்கிறவனையும் படிக்க விட மாட்டேன். அவன் அதை தாண்டி படிப்பு கொடுத்தா அவன்கிட்ட வந்து மதவெறியை ஊட்டுவேன். அண்ணாமலை சோத்துல உப்பு போட்டு திங்கிறதா இருந்தா, முதல்ல சோறு திங்கிறதா இருந்தா பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். இந்த விவகாரத்திற்கு நான் தவறாக புரிந்து கொண்டேன் என்று சொல்லணும். யோக்கியனா இருந்தா அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமாக.
அதை கேட்பாரா என்று பார்ப்போம். தமிழ்நாடு மக்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், பாஜக விரிக்கக்கூடிய மதவெறி வலைக்குள் விழுந்து விடாதீர்கள். இதுபோல் நம்மை ஏமாற்றுவதற்கு பாஜக பல்வேறு சதித்திட்டங்களோடு காத்திருக்கிறது. தேர்தல் நேரத்தில் இன்னும் பல சதித்திட்டங்களை இவர்கள் அரங்கேற்றுவார்கள். நாம் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த அளவிலே மீண்டும் ஒருமுறை தமிழ் கையிலே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரி தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.